அந்த பெண்ணுமே தான் குழந்தை நல்லா பிறக்கணும் அப்படின்னு என்னப்படிங்க அந்த குழந்தை வரும். இப்போ நீங்கள் இதெல்லாம் நீங்கள் வந்து இப்போ எப்படின்றது கேட்கலாம். ஆனால் இதுக்கெல்லாம் சரித்திர சான்றுகளே இருக்குது. மகாபாரதத்தில் கண்ணை மூடி பயந்ததுனால அந்த பிறந்த குழந்தை திருதராஷன் குருடனா பிறந்தான்னு போட்டிருக்கு. அடுத்தவங்க அந்த அம்மா வந்து பயந்துக்கிட்டு நடுங்கிக்கிட்டு அந்த கலவியில் ஈடுபட்டதுனால அந்த பாண்டுன்னு ஒருத்தன் வியாதிக்காரனா பிறகுறான். அந்த வேலைக்காரி போய் சரி ஒரு ராஜா அப்படின்னு சொல்லி ஜாலியாக இருந்ததுனால விதுரன் வந்து ஒரு சரியான பிரம்மச்சாரியாக வரான். அப்போ சிந்தனைக்கும் எண்ணங்களுக்கும் கன்சீவிக்கும் எவ்வளவு தொடர்பு இருக்குது பாருங்கள். அது நம்ம நினைக்கிற மாதிரி ஏதோ குழந்தை வராங்க ஏதோ வைத்தரா அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த அந்த தாய்மார்களை பார்த்து பரிதாபப்படுங்க, இறங்குங்க, அன்பு செலுத்துங்க. சும்மா நைன்னுட்டு இருக்காதீங்க. வீட்டில் பிரச்சனை எப்போ வேணாலும் இருக்கலாம். அந்த பிரச்சனையை சொல்கிறதுக்கான நேரம் அது இல்லை. அவ்வளோதான் நான் சொல்கிறேன். அது பிரச்சனை நீங்கள் பிள்ளைய பற்றக்கப்புறம் வச்சுக்கிங்க. அது மாதிரி அம்மாக்காரங்களுமே மாமியார்காரங்களுமே அந்த மாதிரி டைமில் கொஞ்சம் இறக்கமாக தான் இருக்கணும் அந்த குழந்தைங்க மேலே. இப்படி பண்ணிங்கன்னா வரவே செய்யாதுங்க, எழுதி வச்சுங்க. ஸோ ஆட்டிசம் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூப்பா, ரொம்ப நன்றி.